வணக்கம் ரிதி. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக ஆண்டுதோறும் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று நடைபெற்றது. இந்த அண்ணா பூங்காவில் உள்ள இந்த மலர் கண்காட்சியை தோட்டக்கலைத்துறை செக்ரட்டரி மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆகியோர் துவக்கி வைத்தனர். அண்ணா பூங்காவில் 7 லட்சம் மலர்களை கொண்டு கடல்வாழ் உயிரினங்கள், பவளப்பாறைகள், நண்டு சிற்பி, ஆக்டோபஸ், நட்சத்திர மீன், கடல் குதிரை போன்ற உருவங்களும், குழந்தைகள் மரம் நடுதலை ஊக்குவிக்கும் வகையில் கார்ட்டூன் கதாபாத்திரங்களான ரொனால்ட் டக், டாம் அண்ட் ஜெர்ரி மரம் நடுவது போல பூக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து குடும்பத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். இன்று தொடங்கிய இந்த மலர் கண்காட்சியானது 5 தினங்களுக்கு நடைபெற உள்ளது. தொடர்ந்து 5 தினங்களும் பல்வேறு வகைகளில் போட்டி நடத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக படகு போட்டி, சமையல் போட்டி, நாய் கண்காட்சி, கொழு குழந்தைகள் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடைபெற உள்ளது. மேலும் ஏற்காட்டில் உள்ள திரையரங்கில் நாள்தோறும் படம் திரையிடப்படுகிறது. அதாவது இதை இலவசமாக சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கும் வகையில் நாள்தோறும் 3 காட்சிகள் திரையிடப்படவும் இந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த மலர் கண்காட்சியை பார்த்து ரசிப்பதற்காக தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலம், வெளிநாடு என ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இந்த பகுதியில் அதாவது சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் கூட்ட நெரிசல் இருப்பதால் அந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக 6 இடங்களில் வாகன நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் தரமான உணவுகள் கிடைக்கவும் சுற்றுலா பயணிகளுக்கு அதனையும் ஏற்பாடு செய்யும் வகையில் தான் தற்பொழுது மாவட்ட உணவு நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு பகுதியில் சோதனை நடத்தப்பட்டு, அதாவது சுற்றுலா பயணிகள் வருவதையொட்டு முறையான விலை மட்டுமே வழங்க வேண்டும். அதிகப்படியான விலை விட்டால் அதையும் நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ரிதி, தொடர்ந்து தற்பொழுது ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை பார்த்து குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். ரிதி.